ஸோ நாளைக்கு சர்வே சீரிஸ் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ சர்வே சீரிஸோடைய லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன் ஆல்சோ லேட்டஸ்ட் நியூஸஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே கவர் பண்ணிடுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு போயிடலாம். இப்போ கரண்ட்டாக நம்ம வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ சர்வே சீரிஸ் 2025 மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் பெட்டிங் கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் செக்மெண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிவியூ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ என்ன நீங்கள் பார்க்கலன்னா நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்து மோஸ்ட்டாக அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன ரெஃபரன்ஸ்லாம் அதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே வந்துடலாம். ஸோ சர்வே சீரிஸ் 2025 சண்டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிரும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 4 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ வரிசையாக நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேட்டாக பார்த்துக்கலான்ற மாதிரி நினைக்காதீங்க. ஸோ 4 மேட்சஸ் தான் வந்து இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சர்வே சீரிஸ் வார் கேம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி 1.5 மணி நேரம் ஒரு மேட்ச் மட்டும் நடக்கும். 2 வார் கேம்ஸ் மேட்ச்னால இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கண்டிப்பாக வந்துடும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30 வந்துட்டு ஏன்னா கிக் ஆஃப் மேட்சே ஒரு வார் கேம்ஸ் வச்சுருவாங்க. விமன்ஸ் டிவிஷன் மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக கிக் ஆஃபாக இருக்கும். மெயின் ஈவெண்ட்டில் மென்ஸ்க்கான மேட்ச் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி ஆர்டர் கூட மாறும். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மேட்ச் ஸோ நம்மளுடைய ஜான் சீனா வர்சஸ் டாமினிக் மிஸ்டரியோக்கான இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் வைஸ் நான் பார்க்கும்போது நான் பழைய வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் தான் பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காருன்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ எஸ் அதுவும் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட் டேட்டில் நம்மளுடைய டாமினிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டாமினன்ஸாக இருக்காரு. இப்போ வரைக்கும் நம்ம ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டாக்காக தான் இருக்காங்க. ஸோ நம்ம மோஸ்ட் ப்ராப்ளி ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் தோக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா ரிட்டையர்மெண்ட் டூர் மேட்ச்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. ஸோ அந்த மேட்ச்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து அவருடைய லாஸ்ட் பேப்பரி மேட்ச்னு கூட இதை சொல்லுவோம். இது ரிலேட்டட் பார்க்கும்போது ஒரு சில ரெஸ்லிங் அப்சர்வர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரெக்டாக இந்த மேட்ச்க்கான பிளான்ஸ் மேபி மாறலாம். மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிவிட்டு மேபி ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த டைட்டில் வச்சுக்கணும் தோற்று போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக அந்த ரெஸ்லிங் அப்சர்வர் சொல்லியிருக்காரு. பட் இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா உடன்படல. எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக நம்பிக்கை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். டாமினிக் மிஸ்டரி அதை வின் பண்ணுவார். ஜான்சனும் நிறைய இடத்துல சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸோட கெரியரை வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே பரி பண்ண மாட்டேன். என் கெரியரை சாக்ரிஃபைஸ் பண்ணி வச்சு அவங்க கெரியரை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுவேன்றதை ஜான்சன் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ரெயினில் கான்சிக்யூட்டிவாக இப்போ லாஸ்ட் ஃபேஸில் இருக்காரு. ஸோ 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டரியோ பீட் பண்ணாருன்னா அது அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா சங்கடமாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம ஜான்சன் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தோல்வியை சந்திக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். 2வது மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்டெஃப்னி வாக்கர் வர்சஸ் நிக்கி பெல்லாக்கான விமன்ஸ் வேர்ல்ட் வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் வைஸ் பார்க்கும்போது மேஜர் டிஃபரன்ஸோட ஸ்டெஃப்னி வாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டாமினன்ஸாக இருக்காங்க. நான் என்னோட ப்ரெடிக்ஷனில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வாக்கர் தான் வின் பண்ண போகிறாங்கன்றதை சொல்லியிருந்தேன். அது இப்போ வரைக்கும் அந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றலை. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நிக்கி பெல்லாவோட ஹீல் டர்ன் பெரிய லெவலில் இல்லைங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரீசனே. ஸோ இந்த இடத்துல இந்த மேட்ச் வீக்காக இருக்கிறதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஸ்டோரி லைன் கிடையாது. நிக்கி பெல்லாவோட ஹீல் டர்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை நான் பெரிய லெவலில் எதிர்பார்க்கல. மேபி மேட்ச் லெவலில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கொடுக்கலாம். பட் இருந்தாலும் ஸ்டோரி லைன் வைஸ் இதில் ஒன்றுமே கிடையாது. இந்த ஸ்டெஃப்னி வாக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின். ஸோ கடைசி 2 வார் கேம் சைடு வந்துடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது விமன்ஸ்க்கான வார் கேம்ஸ் மேட்ச். ஸோ டீம் ஏஜே வர்சஸ் நம்மளுடைய டீம் பெக்கிக்கான மேட்ச் தான். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி லைன் வைஸ் பார்க்கும்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயின் வீடியோவில் வந்து பார்த்தா டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல தேவையில்லை. இப்போ வரைக்கும் கரண்ட் டேட்டில் பெட்டிங் ஆட்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபேஸ் டீம் தான் பயங்கர டாமினன்ஸாக இருக்காங்க. ரியா ரிப்ளே, யோஸ்கே, அலெக்சாப்ளே, ஷார்ல்ஃபை, ஏஜிலியோட டீம் தான் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக பயங்கர டாமினன்ஸோட ஃபேவரட்டியாக இருக்காங்க. ஹீல் டீமான ஆஸ்கா, கைரிசன், நயாஜாக்ஸ், லாஸ் லெஜண்ட், ஆல்சோ பெக்கி லின்ச்சோட டீம் பயங்கர அண்டர் டாக்காக தான் இருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷனில் இந்த இடத்துல ஃபேஸ் டீம் தான் வின் பண்ணுவாங்க. நானும் என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோஸ்ட் ப்ராபப்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா வார் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா டஃப் சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இது நடந்தால் இது நடக்காமல் போகலாம், அது நடந்தால் இது நடக்காமல் கூட போகலாம். நான் ஒரு விஷயத்தை ப்ராமிஸ் பண்ணுறேன். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஸ்டீலராக இருக்க போகுது. ஏன்னா இருக்கிற 10 பேரையும் பாருங்களேன். ஸோ பயங்கரமான டேலண்ட் ஆனவங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஸ்டீலராக இருக்க போகுது இந்த வார் கேம்ஸ். ஸோ நான் மென்ஸ் டிவிஷனை விட இந்த மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஈகர்னஸோட. இதுக்கப்புறமா மென்ஸ் டிவிஷன் மேட்ச்சுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்லி தான் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா மோஸ்ட்டாக நிறைய ஸ்டார் பவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட் ப்ராபப்லி மெயின் ஈவெண்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டீம் கோடின்னு சொன்னால் அடிப்பானுங்க. சரி விட்டுருங்க. டீம் விஷன் வர்சஸ் நம்மளுடைய ஃபேஸ் டீம்னே வச்சுக்கிறோம். ஏன்னா ரோமன் சொன்னால் சிஎம் பங்க் ஃபேன்ஸ் அடிக்கிறானுங்க. ஸோ எல்லாத்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பெட்டிங் ஆட்ஸ்ன்னு வந்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டீம் தான் பயங்கர டாமினன்ஸாக இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது நமக்கு ஃபேஸ் டீம் தான் பயங்கர டாமினன்ஸாக இருக்காங்க. பட் இப்போ கரண்ட் டேட்டில் லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கும்போது பெட்டிங் ஆட்ஸ் ஹீல் டீமுக்கு பயங்கர ஃபேமஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ மோஸ்ட் சிமிலராக தாங்க இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஒரு சில டைம் அவங்க மேலே இருக்காங்க, இவங்க கீழே இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ உள்ள டைமிங்கில் நம்மளுடைய ஹீல் டீம் தான் பயங்கர டாமினன்ஸாக இருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேஸ் டீம் தான் வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல வேர்ல்டு சாம்பியன் இருக்காங்க, அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டீமில் தான் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி அவங்கள வின் பண்ண வச்சாதான் கரெக்டாக இருக்கும். மேபி WWE ஏதாச்சும் ட்விஸ்ட் கொடுக்குறேன்ற பேரில் ஹீல் டீமை வின் பண்ண வச்சாங்கன்னா ஆச்சரியத்துக்குள்ள. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டீம் தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் தான். ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியனாக தான் சொல்கிறேன். இதான் நடக்கும், இதான் நடக்காதுன்ற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல. மோஸ்ட் ப்ராப்ளி நடக்கலாம், நடக்காமலேயும் போகலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளாகவே எடுத்துக்கோங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.